பிரபஞ்சத்தில் எது எல்லாம் நிரந்தரமாக இருக்கும், எவையெல்லாம் நிலை இல்லாதது என்று கேட்டால் இந்த பிரபஞ்சமே நிலை இல்லாததுதான். இங்கே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே நிலைத்தன்மை அற்றதுதான். இன்று இருப்பவை நாளை இருப்பதில்லை, நாளை இருப்பவை அதற்கு அடுத்த நாள் இருப்பது இல்லை. எது நிரந்தரமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து நம்மை எல்லோரும் அதிலே உருவாக்கி நம்மை வாழ வைத்து விளையாட்டாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே இந்த இறைவன் மட்டும்தான் நிலையானவன். நீள் கடல்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியிலே இருந்துதான் எல்லாம் புறப்பட்டு பிறந்து வருகிறது, உருவாகி வருகிறது இந்த பிரபஞ்சம். மீண்டும் அவையெல்லாம் பிரளய காலத்திற்கு பிறகு எங்கே போய் ஒடுங்குகிறது என்றால் அதே இறைவனுடைய நீள் கடல்களில்தான் சென்று ஒடுங்குகிறது. அப்படி என்றால் நிலையில்லாத இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய பரம்பொருள் மட்டும்தான் நிலையானது, அவனுடைய திருவடி கமலங்கள் மட்டும்தான் நித்தியமானது என்கின்ற உயர்ந்த செய்தியை இதில் சொல்லுகின்றார். திருவடி தீட்சை என்பது மாணிக்கவாசகருக்கு கிடைத்தது. அவருடைய சிரசின் மேலே எம்பெருமான் பாதத்தை வைத்து திருவடி தீட்சை கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளை காட்டிலும் சிரசிற்கு அவ்வளவு ஒரு பெரிய பிரதானம் உண்டு. என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அவரவர்களுடைய கைகளால் அளந்தால் அவரவர்களுடைய உடம்பு 8 ஜான் உயரத்திற்கு இருக்கும் என்று சொல்லுவார்கள். அளந்து வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். அந்த என்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். தலை வணங்குவது, தலை நிமிர்வது என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், ஆனால் இறைவனிடம் தலை வணங்கி இருக்க வேண்டும். அப்படி அந்த தலை நமக்கு எவ்வளவு ஒரு பிரதானமான ஒன்றோ அதன் மீது இறைவனுடைய சிரசு இருக்கிறது என்று சொன்னால் நாம் பணிய வேண்டியது இறைவனுக்கு மட்டும்தான்.